ஹாய் கும்பகோணம் கடப்பா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு பாசிப்பருப்பை வறுத்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 3 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கிராம்பு சோம்பு சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பருப்பு சேர்த்துட்டு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்ம வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஒன்று நான் மசிச்சு வந்து சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு வந்து 3 விசில் வச்சு தான் எடுத்துருக்கேன். இப்போ வந்து இதுக்கு நம்ம விழுதை அரைச்சிக்கணும். அதுக்கு வந்து மெயினாக வந்து நம்ம தேங்காய் சோம்பு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு இதெல்லாம் வச்சு நம்ம வந்து விழுதை அரைச்சி எடுத்துக்கணும். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸுன்றது ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு உப்பு சரி பார்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு கொதி கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து இறங்குறோன்னா சூப்பரான நம்ம கும்பகோணம் கடப்பா ரெடி. இது நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், பட் ரொம்ப நல்லா வந்துச்சு. நிச்சயம் இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பை.